வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு பசு நெய்யினால் தீபம் போடணும். யாருங்க அவங்க? உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, உங்கள் ராசி தனுசு அல்லது மீனமா, உங்கள் பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, அல்லது வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ. வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளராக நீங்கள், உங்கள் பேரில் வீடு அல்லது நிலம் இருக்கா? நீங்கள் எல்லாருமே குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு பசு நெய்யினால் தீபம் போட்டே தீரணும், மறந்துடாதீங்க. குரு பகவான் இப்போ 5 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வரைக்கும் குரு பகவான் 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 5 ராசிகள் எவை? மேஷம், கடகம், துலாம், தனுசு, கும்பம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் குரு தோஷத்தினால அவதிப்படுறாங்க. அவங்க ஏழைகளுக்கு சுண்டலை வேக வைத்து தரலாம், ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடை எடுத்து தரலாம். அப்படி தந்தா குரு தோஷம் விலகும். ஏழைகளுக்கு தரணும், அது முக்கியம். சிறுவர்களுக்கு, ஏழை சிறுவர்களுக்கு சுண்டலை தரணும். இதனால குரு தோஷம் விலகும். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களோட பலம் என்ன? விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், இதெல்லாம் உங்களுடைய பலம். இன்னைக்கு அதனால் ஜெயிக்கிறீங்க. இதெல்லாம் இருந்துட்டாவே ஜெயிச்சிட முடியாது. இதனால் தோத்தும் கூட போகலாம், கிரக நிலைகள் நல்லா இல்லைன்னா. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கலான நாள், சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். தூரத்தில் இனிய செய்தி உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். 12 ராசிகள்லேயே மன உறுதி உங்களுக்கு தான் அதிகம். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா ஏங்க புனர்பூசத்துக்கா, இல்லை திருவாதிரைக்கா, இல்லை மிருகசீரடத்துக்கான்னு கேட்காதீங்க. 3 பேருக்குமே இன்னைக்கு சந்திராஷ்டமம். அசைவ உணவை தவிர்க்கணும். வீட்டில் கோயிலில் சாயந்தரமும் காலையிலையும் பசு நெய்யினால் தீபம் போடணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். பையிலையும் கையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலேயே பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? 108 தடவை ஒரு மந்திரத்தை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமான நினைங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களே, என்னங்க கலக்கறீங்க? யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசணுங்கிறதுல 12 ராசிகள்லேயே நீங்கள் தான் ரொம்ப புத்திசாலி. பேச்சு சாமர்த்தியம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, இது 3 உங்களுடைய பலம். பிரமாதமான நாளாக இருக்கும். கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம். அப்புறம் என்னங்க, பெண்களுக்கு குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம்.
உங்களுடைய பலம் என்ன? அசட்டு தைரியம், வேகம், சுறுசுறுப்பு, பிடிவாதம், இதெல்லாம் உங்களுடைய பலம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, கலகரிங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் மஞ்சள், சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். என்னைக்குமே காட்டுறோம், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக காட்டுறோம். அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் காலையிலையும் சாயந்தரத்துலையும் பசு நெய்யினால தீபம் போடுறது நல்லது. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வண்டி ஓட்டுவது கவனமாக ஓட்டுங்க. அளவாக சாப்பிடுங்க. அளவாக சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு, பச்சை. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கலக்கலான வாழ்க்கை. உங்களோட பலம் என்ன? வெளிப்படையான பேச்சு, பெருந்தன்மை, இரக்க குணம். இதனாலெல்லாம் ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணாக செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. அப்போ சரியான செலவு மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சப்புறம் ஏமாந்துட்டமேன்னு தோணும். முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. சாயந்தரமும் காலையிலையும் ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக நிதானமாக வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கணும். பண விஷயத்தில் ஏன்? உங்களோட பலவீனம் என்ன? அவசரம், மனக்குழப்பம், பயம். எப்போவுமே உங்களுக்கு உள் பயம் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு. அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலவீனம் என்னங்க? முன் கோபம். வார்த்தையை கொட்டி தள்ளிடுவீங்க. அப்புறம் அதை மறந்து பேசுவீங்க. ஆனால் வார்த்தையை வாங்கிக்கிட்டவங்க அதை மறப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம நம்புகிறோம், நீங்கள் நம்புறீங்க மறந்துடுவாங்கன்ட்டு. ஆனால் பல பேர் மறக்காமல் உங்களுக்கு இன்னைக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை சாமிகிட்ட விட்டுறலாம். எப்படி? கோயில்லையும் வீட்டிலையும் காலையிலையும் சாயந்தரமும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் தாராதேவியே போற்றி. தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருங்க. இன்னைக்கு முன்கோபத்தினால மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. கவனம். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2. அனுகூலமான திசை வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், இதனாலெல்லாம் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல்? நல்ல நாளுங்க. பணவரவு நல்லா இருக்குது. காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. உங்களுடைய பலம், தைரியம், பிடிவாதம், இதனாலெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கட்டாயம் சந்தோஷம் இன்னைக்கு. அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
மீனராசிக்கார நேயர்களை, உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் காலையிலையும் சாயந்தரமும் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு 9. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. கல்யாணமான தனுசு ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே தனுசா இருந்தாலோ அல்லது தனுசு ரிஷபமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கும். கல்யாணமான மீன ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மீனமாக இருந்தாலோ அல்லது மீனம் துலாமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கும். தனுசு மீனராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே புஷ்பராக மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு மோதிரம் போடுங்க. வேணா மோதிரத்திற்கு பூஜை இருக்கிறது கவனமாக இருக்கணும். வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலம் உரிமையாளர்கள், அது சம்பந்தப்பட்டவர்கள் கோயிலில் பசுநெய்யினால் தீபம் போடணும். தீபம் போடலாம் அல்லது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுநெய் சேர்த்தலாம் அல்லது ஏற்கனவே எரிந்த அணைந்த நெய் அல்லது எண்ணெய் இருக்கிற தீபத்தை திரும்பவும் ஏற்றி வைக்கலாம். தப்புன்னும் கிடையாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஷஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதும் கவனத்தில் இருக்கட்டும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.